ஒரு தோப்பில் எத்தனை நாய்ங்க இருக்கும்? நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? ஒரு தோப்பில் எத்தனை நாய்ங்க இருக்கும்? இத்தனையா? அங்கே ஒன்று. இது இப்போ புது ஃப்ரெண்டு ஒன்று கூப்பிட்டு வந்துக்கிறாங்க. ஃப்ரெண்டாக கூப்பிட்டு வந்து தோப்பில் அங்கே பாருங்கள், கேபிள் ஒயரு எல்லாம் கற்று போச்சுன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ண வந்தவங்க அவ்வளோ தூரம் பயந்துக்கிறாங்க. இத்தனை நாயா அப்படிங்கிறாங்க. எங்கள் ஊரில் எல்லாமே இது வந்து நாய் தோப்புன்னு பேர் வச்சுட்டாங்க. இத்தனை நாய் இருந்தால் அப்புறம் என்னான்னு பேர் வைப்பாங்க? நாய் தோப்புன்னு தான் பேர் வைப்பாங்க. அப்படியே சல்லுன்னு ஊரே அப்படியே அதிருது, சும்மா அதிருதுல்ல அப்படின்னு குலைக்கிறாங்க. நான் என்ன தான் பண்ணட்டும் இவங்கள? இது ஒன்று புதுசாக இது எங்கிறதோ வந்திருக்குது. எல்லாம் சேர்ந்து குலைச்சா ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு பயந்துக்குவான்? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இதெல்லாம் எங்கள் சிவா கற்றுக் கொடுத்தது. ஒழுக்கம் போகிறான், எங்கேயும் போகிறதில்ல. அப்படியே வரிசையாக சாயங்காலம் சாப்பாட்டுக்கு வருவாங்க பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். வரிசையாக சாயங்காலம் சாப்பாட்டுக்கு வருவாங்க, சாப்பிட்டுவிட்டு வாசலில் நீட்டி அடித்து விழுந்து தூங்குவாங்க. அப்புறம் சாயங்காலம் இருட்டு நோட்டி தான் இங்கே வருவாங்க, இங்கே வந்துடுவாங்க. திருப்பியும் காலையில் சாப்பாட்டுக்கு வருவாங்க. மழை பெஞ்சால் மட்டும்தான் வீட்டுக்கு வருவாங்க. மழை பெய்யலைன்னா இங்கேயே தான் இருப்பாங்க. ஐயோ அப்பா, எனக்கே பயமாகுது. அப்புறம் அவங்க பயந்துக்க மாட்டாங்க. ரகரகமாக இருக்கிறாங்க பாருங்கள். வெள்ளை ஒன்று, கருப்பு ஒன்று, ஒரிஜினல் வெள்ளை ஒன்று, ஒரிஜினல் கருப்பு ஒன்று, செவலையும் கருப்பும் கலந்தது. இது ஒரிஜினல் செவலை. எங்கேருந்து தான் இதெல்லாம் வருந்தாங்களோ?